பேசியிருந்தார். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். பாமக இடையிலான மோதல் மிகப்பெரிய ஒரு விரிசலை சந்தித்திருக்கிறது. இன்றைய அன்புமணி டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பை தொடர்ந்து தற்போது இளைஞரணி தலைவர் பதவியை முகுந்தன் ராஜினாமா செய்திருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? முகுந்தன் ராஜினாமா என்பது முகுந்தனால் தான் பிரச்சனை, உன்னால் தான் இந்த கட்சியில் பிளவு என்ற அந்த கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் அந்த சமூக மக்களின் குற்றச்சாட்டிலிருந்து விடுபடுவதற்கும் தன்னால் கட்சியில் மீண்டும் ஒரு ஒற்றுமை வர வேண்டும் என்ற அடிப்படையிலும் முகுந்தன் இந்த முடிவை எடுத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. காரணம், டாக்டர் ராமதாஸ் எங்கள் குலதெய்வம், எங்கள் எதிர்காலம் அன்புமணிதான் என்று அவர் கூறுவதை பார்க்கும் போது ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையில் மீண்டும் ஒரு சமரசத்தை உருவாக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே முகுந்தன் இதை செய்திருப்பதாக நான் கருதுகிறேன். இதில் டாக்டர் ராமதாஸின் இன்றைய பேட்டி என்பது அன்புமணியின் இமேஜை மிக மோசமாக டேமேஜ் பண்ணி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் வன்னியர் சமூக மக்கள் மத்தியில் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் 1963 அவர் மறைவுக்கு பிறகு கள்ளர் மறவர் அகமுடையார் முக்குலத்தோர் சமூக மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஐக்கானாக உருவானது போல் தன்னுடைய மறைவுக்கு பிறகு குரு அவர்கள் வன்னியர் சமூக மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஐக்கானாக உருவாகி இருக்கிறார். வன்னிய இளைஞர்கள் மத்தியில் ஒரு போற்றக்கூடிய ஒரு தலைவராக குரு உருவாகி இருக்கிறார். குருவுக்கு எதிராக செயல்பட்டார், குருவை அவமானப்படுத்தினார் அன்புமணி என்ற கருத்தை டாக்டர் ராமதாஸ் கூறியிருப்பது அன்புமணியின் இமேஜை சமூக இளைஞர்கள் மத்தியில் பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு விமர்சனமாகும். இதை போன்ற பல விமர்சனங்கள் செய்தாலும் இது இந்த விமர்சனங்களிலே மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு விமர்சனமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆக இன்றைய தினம் டாக்டர் ராமதாஸின் பேட்டி மீண்டும் இவர்களுக்குள் ஒரு ராப்ரோச்மெண்ட், ஒரு சமரசம் வருவது குதிரை கொம்பு என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் ஒரு தோல்வியடைந்த கட்சியில் மீண்டும் மீண்டும் பிளவு என்றால் அது அந்த கட்சி தாங்காது. தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய கட்சி டாக்டர் ராமதாஸின் வில்பவரில் ஒரு சக்தியாக அது பரிமளித்தாலும் கூட ஒரு சக்தி என்ற அந்தஸ்தை அந்த கட்சி பிளவால் இழக்க நேரிட்டால் அந்த கட்சியின் எக்ஸிஸ்டன்ஸ், அந்த கட்சியின் இருப்பு அதுவே தக்க வைப்பதற்கு பெரும் பாடாக இருக்கும் என்ற ஒரு அடிப்படை உண்மையை புரிந்து கொண்டு அன்புமணி ராமதாஸ் 90% கட்சி நிர்வாகிகளின் ஆதரவை பெற்றவர், டாக்டர் ராமதாஸ் கட்சியின் வாக்காளர்கள் தொண்டர்களின் ஆதரவை பெற்றவர். இரண்டு பேரும் ஒன்றாய் சேர்ந்தால்தான் முகுந்தனுக்கு அரசியல் எதிர்காலம் என்ற அடிப்படையில் முகுந்தன் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு கட்சியை ஒற்றுமைப்படுத்துவதற்காக அவருடைய நகர்வாக பார்க்கிறேன். நீங்க கட்சியை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு நகர்வா பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இன்றைய டாக்டர் ராமதாஸ் அவர்களினுடைய அந்த பேட்டியில நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியில தான் என்ன முடிவை எடுக்க சொன்னேன், மாறாக அன்புமணி ராமதாசும் சௌமியா அன்புமணியும் என்ன முடிவை எடுத்தார்கள் என்பது தொடர்பான நிறைய விஷயங்களை பொதுவெளியில போட்டு உடைச்சிருக்கிறாரு. அது எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் கூட்டணியில நிச்சயம் எதிரொலிக்கும் அப்படின்னு தானே பார்க்க முடியும். இல்ல, நீங்க அன்னைக்குள்ள சூழ்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சி என்டிஏக்கு இடையிலையும் அதிமுக இடையிலும் பார்கெயின் பண்ணாங்க. அதாவது அவர்களுடைய பார்கெனிங் அரசியல்ல சிபி சண்முகமும் பார்த்தார்கள், பாஜகவினரும் பார்த்தார்கள். இன்னும் சொல்ல போனா டாக்டர் ராமதாஸின் தீவிர ஆதரவாளரான சகோதரர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய தியாகச்சம்மல் ஜி.கே. மணி அவர்கள் தான் இந்த மாதத்தில் பூக்கள் பூத்து குலுங்கும் என்று சொன்னார். பொதுச் செயலாளர் நாட்டு நலன் கருதி பாஜகவுடன் கூட்டணி என்று பொதுச் செயலாளர் வடிவேல் ராமன் சொன்னார். சேலத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக மோடியோடு கலந்து கொண்டார் டாக்டர் ராமதாஸ். அந்த கூட்டணி முடிவு தோல்வி அடைந்ததால் டாக்டர் ராமதாஸ் தோல்வியின் பழியை அன்புமணி மேல் போடுகிறாரோ என்ற ஒரு சந்தேகமே இந்த விஷயத்தில் எனக்கு இருக்கிறது. ஏனால் என்னுடைய அனுமானப்படி அன்றைய தினம் கூட்டணியில் பாஜகவுடன் கூட்டணி போனது கூட தவறு என்று நான் கூற மாட்டேன். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெறும் 10 சீட்டு, பாஜகவுக்கு 19 சீட்டு என்பதை ஏற்றுக்கொண்டு எப்படி அவர்கள் கூட்டணி போன்றார்கள் என்பதுதான் இன்னும் எனக்கு புரிதாக இருக்கிறது. அந்த கூட்டணிக்கு டாக்டர் ராமதாசும் முழு பொறுப்பு. அது தோல்வி அடைந்ததனால் அந்த பழியை இன்று போடுகிறார். இதே அதிமுக கூட்டணி 2009ஆம் ஆண்டு கட்சியினர் முடிவு, தொண்டர்கள் முடிவில் என்று கூறி அனைத்து தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வி அடைந்ததை டாக்டர் ராமதாஸ் மறந்துவிட்டு பேசலாமா? 2019இல் இவர்கள் இரட்டையர்கள் அதிமுக இரட்டை தலைமையாக இருந்த போது எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ் அவர்களும் வேலாபுரம் தோட்டத்திற்கு சென்று 7+1 என்று கூட்டணி அமைத்து அந்த 7 சீட்டும் தோற்றதை மறந்துவிட்டு பேசலாமா? டாக்டர் ராமதாஸ் கூட்டணி இருந்தால் வெற்றி பெற்றிருக்கும் என்று சொல்வது யூகம். அது தேர்தல் ஆணையத்தின் ரிசல்ட் அல்ல, அது அவருடைய ஒரு யூகம் தான். நான் கூறுகிறேன்,
அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அது 2009 மாதிரியும் 19 மாதிரியும் அத்தனை தொகுதிகளும் வாஷ் அவுட் ஆகியிருக்கலாமே. 9லும் 19லும் வாஷ் அவுட் ஆகி இருக்கிறதே. நடந்து முடிந்த ஒரு சம்பவத்தை வைத்து பொது ஊடகத்தில் பாஜகவிற்கு எதிராக 99% ஊடகவியலாளர்கள் பேசுகிறார்கள் என்பதற்காக தனக்கு ஊடகவியலாளர்களிடம் ஒரு ஆதரவை தேடுவதற்காக அந்த கூட்டணி விஷயத்தில் டாக்டர் ராமதாஸ் இட்டுக்கட்டி கூறுகிறார் என்றே நான் கருதுகிறேன். நடந்து கொண்ட முடிவு ஒரு யூகத்தின் முடிவு. அதில் ராமதாஸ் கூறுவது உண்மை என்று நாம் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அவருக்கே நான் கேள்வி கேட்கிறேன். 2009லும் 19லும் இதே அதிமுக கூட்டணி தோல்வியடைந்தது ஐயா. எப்படி நீங்கள் வெற்றி பெறும் என்று யூகத்தை கூறுகிறீர்கள்? தோல்வியடைந்த கூட்டணி தானே. இப்பொழுதும் என்னுடைய கணிப்புப்படி டாக்டர் ராமதாஸ் விக்கிரவாண்டி தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக வாக்கில் 23% இரட்டைலை வாக்குகள் உதயசூரியனுக்கு போனதால் தொடர்ந்து இத்தகைய அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் ஸ்டாலின் அவர்கள் கலைஞரோட மதிநுட்பத்தில் தன்னை அனைத்து இடங்களிலும் தோற்கடித்து விடுவார் என்ற அச்சத்தில் தான் அந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு போவதற்கு டாக்டர் ராமதாஸ் அச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைய தினம் அன்புமணி மீது உள்ள ஒரு அரசியல் நகர்வுக்காக பொது புத்தியில் பாஜகவுக்கு எதிராக 90% ஊடகவியலாளர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் ஆதரவுக்காக டாக்டர் ராமதாஸ் இதை கூறுவதாகவே நான் கருதுகிறேன். மிக்க நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி, இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.